நம்ம இன்னைக்கு டேலியோட பேசிக்கா ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஒரு வவுச்சர்லாம் டைப் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, டேலி வந்து உங்க சிஸ்டத்துல டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணா என்ன பண்ணோம்னா, கிரியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். ஸோ யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல இப்போ வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைரக்டரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. டைரக்டரினா என்னன்னா, நீங்க யூஸ் பண்ற கம்பெனிஸோட டேட்டாஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் யூஸ் ஆகும். நீங்க வந்து இந்த டேலியில வந்து நீங்க ஒரு மல்டி கம்பெனிக்கு லெட்ஜர் நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட 2-3 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபேம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு க்ரோசரி ஸ்டோர் இருக்குது, இல்லை வேற ஏதாவது இருக்குதுன்னா நம்ம வந்து அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே அக்கௌண்ட்ஸ் வந்து தனித்தனியா கம்பெனி நேம் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். இப்போ நம்ம கம்பெனி கிரியேட் பண்றது என்ன பண்றோம்னா, XYZ லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். இது வந்து என்னன்னா கம்பெனியோட பேர். ஓகே, இப்போ கம்பெனியோட பேர் கொடுத்தாச்சு. இந்த கம்பெனிக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். எந்த அட்ரஸ்ல இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்றதா இந்த அட்ரஸ். ஸோ இப்போ சென்னை கம்பெனியோட ஃபுல் அட்ரஸ் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கல, இந்த கம்பெனி எந்த கண்ட்ரில இருக்குது. இந்த கண்ட்ரி வந்து நம்ம மென்ஷன் பண்றது இந்தியா. அடுத்து என்ன பண்றோம்னா, ஸ்டேட். இது என்ன ஸ்டேட்ல இருக்குது, தமிழ்நாடு. இப்ப பின்கோடு, இந்த கம்பெனியோட நீங்க எந்த ஏரியால வச்சிருக்கீங்க, உங்களோட பின்கோட் நம்பர் என்ன, 626 சப்போஸ் 100 ஏதோ ஒரு சம்திங். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பெனியோட கான்டாக்ட் டீடைல்ஸ். இது எல்லாமே இப்ப நம்ம கம்பெனியோட பிரைமரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ கான்டாக்ட் டீடைல்ஸ். கான்டாக்ட் டீடைல்ஸ்னா என்னன்னா, ஃபோன் நம்பர் என்ன, மொபைல் நம்பரு, ஃபேக்ஸ் நம்பரு, இமெயில், கம்பெனிக்கு வெப்சைட் எது இருந்ததுன்னா வெப்சைட் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இது வந்து புக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இயர் டீடைல்ஸ். புக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இயர்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனியோட டேட்டா வந்து நம்ம எந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து என்ன, 1/4/2026. நம்ம ஆல்ரெடி வந்து புக்ஸுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 1/4/2026ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது ரெண்டுமே மேபி சேமா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ 1/4/2026, புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் 1/4/2026. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல். செக்யூரிட்டி கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இது யூஸ் பண்றீங்க டேலி அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கம்பெனி யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கும். உங்களோட ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே பாக்குறது, ஒரு பேலன்ஸ் ஷீட் எல்லாமே இந்த கம்பெனிக்குள்ளதான் நீங்க டைப் பண்ணிருப்பீங்க. அப்ப இதை வேற யாரும் பார்க்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ அந்த பாஸ்வேர்ட் மென்ஷன் பண்ணா என்ன ஆகும்னா, இதை நீங்க ஓபன் பண்ணும் போது உங்கள்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சுக்கிறது. நீங்க டைப் பண்ணதே திரும்ப டைப் பண்ண சொல்லுது பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்ட் நம்ம மறந்துடக்கூடாது. மறந்துட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனி நம்மளால ஓபன் பண்ண முடியாது. ஸோ இந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த சிஸ்டம் முடிஞ்சு. இப்போ கீழே இப்போ பேஸ் கரன்சி சிம்பிள். நம்ம யூஸ் பண்ற கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே அது வந்துடும் கரன்சி சிம்பிள் என்ன அப்படின்றது. ஸோ நம்ம இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்றோம். நம்மளோட ஃபார்மல் நேம் INR அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சஃபிக்ஸ் சிம்பிள் டு அமௌண்ட். சிம்பிளுக்கு அப்புறம் ஏதாவது சஃபிக்ஸ் சிம்பிள் டு அமௌண்ட் ஏதாவது வருமானா நோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர் ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட் அண்ட் சிம்பிள். சிம்பிளுக்கும் அமௌண்ட்டுக்கும் இடையில எது ஸ்பேஸ் வேணுமானா எஸ். இப்போ ஷோ அமௌண்ட் இன் மில்லியன்ஸ். சப்போஸ் உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே ரொம்ப மில்லியன்ஸ் கணக்காக தான் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். இல்ல நான் சின்ன தௌசண்ட்ஸ்ல இருந்து ஹண்ட்ரட்ஸ்ல இருந்து நான் பண்ணுவேன் அப்படின்னா நான் ஷோ அமௌண்ட் இன் மில்லியன்ஸ் எனக்கு தேவைப்படாது. ஸோ நோ. இப்போ நம்பர் ஆஃப் டெசிமல் பிரைசஸ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சிஸ்டம்ஸே என்னன்னா, டெசிமல் பிரைசஸ் 2 தான் கொடுப்போம். ஸோ நார்மலி இட்ஸ் 2. இப்போ வேர்ட் ரெப்ரசன்டேட்டிங் ஆஃப்டர் டெசிமல் உள்ளதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பைசான்னு சொல்லுவோம். இப்போ வந்து 100 rupees .10 அப்படின்னா 10 பைசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பைசை. நம்பர் டெசிமல் பிளேசஸ் ஃபார் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் வந்து 2. ஸோ அதையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்டர் தட்டணும்னா என்ன ஆகும்னா, இப்போ டேலியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணும், எல்லா டிரான்சாக்ஷன்லையுமே இந்த இடத்துல அக்செப்ட் எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். இப்போ அதை நீங்க நோன்னு கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆகாது, திரும்ப எப்படி வரும். திரும்ப நீங்க எதுவும் கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதுதான் இதோட மெத்தடு. இப்போ இதை முடிச்சுட்டு நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா இது சேவ் ஆயிட்டு வெளியே வந்துடும். இப்போ என்ன கேக்குதுன்னா, எனக்கு பாஸ்வேர்ட் கேக்குது. நான் பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா கொடுத்து நான் உள்ள போய்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா, நீங்க இந்த கம்பெனியை இது பண்ணிருக்கீங்க,
ஓபன் பண்ணிக்கிங்க அப்படின்றது. இப்போ உள்ள வந்து பார்த்தோம்னா இந்த XYZன்றது நம்ம கம்பெனி ஓபன் பண்ணிருக்கோம். டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரினா ஒரு வவுச்சருமே நம்ம என்டர் பண்ணல, இப்பதான் கிரியேட் பண்ணிருக்கிறோம் அப்படின்றத சொல்லுது. கரண்ட் பீரியட் வந்து 1/4/26ல இருந்து 31/3/2000 வரைக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம். கரண்ட் டேட் வந்து என்ன அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு டேட் கூட என்ட்ரி பண்ண ஆரம்பிக்கல, அதனால வெட்னஸ்டே 1 ஏப்ரல் 2026 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் இதோட ஸ்கிரீன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ இதுல வந்து என்னன்னா குரூப்ஸ், லெட்ஜர், வவுச்சர் டைப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நான் லெட்ஜருக்குள்ள போயிட்டு என்னன்னா கிரியேட் பண்ண போறேன். இப்போ சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணேன்னா அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் கீழே நான் சேல்ஸ்ன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா இந்த சேல்ஸ் வேல்யூ வந்து இன்வென்ட்ரி வேல்யூஸோட அஃபெக்ட் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க ஒரு ஐட்டம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணையில பிளஸ் ஆகணும், சேல்ஸ் பண்ணையில மைனஸ் ஆகணும். அப்பதான் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட்னு கேட்டா எஸ். இப்போ டைப் ஆஃப் லெட்ஜர்ன்றாங்க நாட் அப்ளிகபிள் நம்ம கொடுத்துட்டு ப்ரொவைட் பேங்க் டீடைல்ஸ் இருந்ததுன்னா பேங்க் டீடைல்ஸ் கொடுக்குறோம், இல்லைன்னா இப்போ இந்த சேல்ஸுக்கு எது ஓப்பனிங் பேலன்ஸ் அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் இல்லையா, அப்போ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எது இருந்ததுன்னா கொடுப்போம், இல்லைன்னா டைப் பண்ணி நம்ம வெளியே வந்துடுவோம். இப்போ அக்செப்ட் எஸ்ஆர் நோவான்னு கேக்கு எஸ் கொடுத்து வெளியே வந்துடும். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம், அண்டர் பர்ச்சேஸ் கீழே கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ அதே மாதிரி இதுவும் கேக்கு இன்வென்ட்ரி வேல்யூஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுமான்னு எஸ்ன்னு சொல்றோம், நாட் அப்ளிகபிள் வரும். பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததுன்னா கொடுப்போம், இல்லைன்னா எஸ் சேவ் பண்ணியாச்சு. இப்போ எஸ்கேப் கொடுத்தோம் அப்படின்னா வெளியே வரணுமான்னு கேட்க இந்த ஸ்கிரீன் அவுட்டு எஸ் வெளில வந்தாச்சு. இப்போ திரும்ப எஸ்கேப் கொடுத்தோம்னா திரும்ப வெளியே வந்துடும், திரும்பவும் எஸ்கேப் கொடுக்குறோம், வெளியில வந்துருச்சு. ஸோ இதுதான் இது. இப்போ நான் திரும்பவும் இந்த இடத்துல இதுதான் மெயின் ஸ்கிரீன். இப்போ இந்த இடத்துல நான் எஸ்கேப் கொடுத்தேன்னா குவிட் பண்ணவான்னு கேட்கும். இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா இந்த சிஸ்டம் வந்து கியூட் ஆயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணல இப்படிதான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி கம்பெனிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் கம்பெனி, இந்த கம்பெனி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். நம்ம கம்பெனியோட நேம் வந்து 10004 அதை நம்ம டைப் பண்ணா பாஸ்வேர்ட் கேட்கும், டைப் பண்ணா உள்ள போயிடும். ஸோ நம்ம கம்பெனி XYZ லிமிட் நோ வவுச்சர்ஸ் என்டர்ட் 1/4/2026 வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல என்ன பண்றோம், லெட்ஜர் கிரியேட் பண்றோம், ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொன்று வந்து ரெண்ட் வந்து என்னன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள நம்ம போடுறோம். ஸோ இப்போ இன்வென்ட்ரி வேல்யூஸ் அஃபெக்டட் நோ, ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது 0, அக்செப்ட் எஸ். அடுத்து சேலரின்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம், இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள கிரியேட் பண்றோம். டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள், ஓப்பனிங் பேலன்ஸ் நோ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே லெட்ஜர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல இப்போ எஸ்கேப் பண்ணி வெளியே வந்தாச்சு. இதான் மெயின் ஸ்கிரீன். இப்போ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இருக்கிறது இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன். இப்போ இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இப்போ நம்ம ஸ்டோர்ல வந்து நம்ம என்னென்ன இன்வென்ட்ரி வச்சிருக்கோம் அப்படின்றது நம்ம டைப் பண்றதா இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த க்ரோசரி ஸ்டோர்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் மெஷர். யூனிட் ஆஃப் மெஷர்னா என்னன்னா நம்ம கிலோகிராம் சொல்லிட்டு நம்மகிட்ட ஒன்று இருக்கும், சிம்பிள் வந்து கேஜி, கிலோகிராம், நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 2, அக்செப்ட் எஸ். அப்புறம் வந்து எல்டிஆர் லிட்டர்னு இருக்கும், LRE லிட்டர். ஸோ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 2, அக்செப்ட் எஸ். ஸோ நம்ம 2 யூனிட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு யூனிட் ஆஃப் மெஷர்ஸ்ல. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கடையில் வந்து இப்போ ரைஸ் வச்சிருக்கோம், வீட் ஃப்ளோர் வச்சிருக்கிறோம், மைதா வச்சிருக்கோம், இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கோம்னு வச்சிருக்கோம். இப்போ நம்ம கிரியேட் பண்றோம் ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸ்டாக் ஐட்டம்ஸ்ல வந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கிரியேட் ரைஸ். அண்டர்ஸ்டோர். இது வந்து ரைஸ் வந்து கேஜியா வரும். சார் காம்பனன்ட்ஸ் இல்லைன்ற ரேட் ஆஃப் டியூட்டி. இப்போ குவான்டிட்டி ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 10 கிலோ நம்மகிட்ட இருக்கு, இல்லை 100 கிலோ இருக்கு, ரேட் வந்து ஒரு 60 rupees இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். எஸ். இப்போ வீட் ஃப்ளோர். வீட் ஃப்ளோர் வந்து என்னன்னா இதுவும் கேஜில சொல்றோம். செட் காம்பனன்ட் இப்போ இது ஒரு 50 kg இருக்குது, 1 kg 35 rupees நம்மகிட்ட இருக்குது. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஐட்டம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம யூனிட் ஆஃப் மெஷர்ஸ்னு சொல்லியாச்சு, ஐட்டமும் சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா அக்கௌண்டிங் வவுச்சர்.
அக்கௌண்டிங் வச்சுல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி எதுவும் பண்ணுவோம். இப்போ பர்ச்சேஸ் இங்க இருக்கு இல்லையா? இப்போ இங்க இருக்கையில நான் F9 சூஸ் பண்ணேன்னா பர்ச்சேஸ் வவுச்சர். இந்த பர்ச்சேஸ் வவுச்சர்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும்? ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். நம்ம என்னைக்கு பர்ச்சேஸ் பண்றோம்? 1/4/2002. இப்போ நம்ம கேஷா பர்ச்சேஸ் பண்றோம், கேஷ் பர்ச்சேஸ் தான் எல்லாமே பண்றோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல என்ன பண்றேன்னா ரைஸ் வந்து குவான்டிட்டி ஒரு 50 கிலோ டைப் பண்றேன். 60 kg 60 rupeesக்கு 50 கிலோ நான் பர்ச்சேஸ் பண்றேன். being purchased from ஏதோ ஒரு சம் கம்பெனி ABC கம்பெனி. ஓகே, இப்போ எஸ், இப்போ சேவ் பண்ணியாச்சு. இது பர்ச்சேஸ் முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா கடையில சேல்ஸ் பண்ண போறேன். இப்போ F8 சேல்ஸ் வந்து இப்போ எப்பயும் போல ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கும். கேஷ் தான் நம்ம சேல்ஸ் பண்றோம், சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ வீட் மாவு வந்து வாங்குறாங்க. இப்போ ஒரு 10 kg வாங்கிட்டு போறாங்க. ரேட் வந்து இப்போ நம்ம ஒரு 40 rupeesக்கு விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. சேவ் பண்ணியாச்சு, எஸ். இப்போ எல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இப்போ ரெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேமெண்ட் வவுச்சர் போட போறோம். ரெண்ட் இப்போ கேஷ் என்ன கொடுக்குறோம்னா ரெண்ட் கொடுக்குறோம். ரெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம்? ஒரு 300 ரூபாய் கொடுக்குறோம் அந்த கடைக்கு. ஸோ பீங் ரெண்ட் பெய்டு. ஸோ சேவ். இப்போ இன்னொரு பேமெண்ட் என்ன பண்றோம்னா நம்ம சேலரி கொடுக்குறோம்னு வச்சுப்போம். இப்போ கேஷ்ல இருந்து என்ன பண்றோம்? சேலரி அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் ஒரு சேல்ஸ்மேனுக்கு வந்து சேலரி கொடுக்குறோம். சேல்ஸ்மேன் சேலரி. இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் வவுச்சர் டைப்ஸ். இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் எல்லாமே என்டர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இங்க டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்கு இல்லையா? டிஸ்பிளே போயிட்டு டே புக்குன்னு கொடுத்தோம்னா நம்ம கொடுத்த என்ட்ரிஸ் எல்லாமே வரும். இப்போ நம்ம ரெண்ட், சேலரி, கேஷ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரெண்ட் என்ன பண்றேன்னா டே புக்ல போயிட்டு நான் பார்த்துட்டு இல்லை நான் 450 கொடுக்கல 480 கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ இப்போ ஈஸியா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். எஸ், இதான். இப்போ நான் வந்து சேலரி வந்து 1000 கொடுக்கல, அவங்களுக்கு 1050 கொடுத்தேன், இல்லை 1100 கொடுத்தேன் அப்படின்னா நம்மளால ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுதான் டே புக். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான டேலி கிளாஸ். இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் எதுவும் வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்து விடுறேன்.